மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கத்தை ரத்து செய்ய கோரி டங்ஸ்டன் எதிர்ப்பு குழுவினர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்த பின் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் சல்மான் நேரலில் வழங்கும் கூடுதல் தகவல்களை தற்போது கேட்கலாம். சல்மான், டங்ஸ்டன் எதிர்ப்பு குழுவினுடைய போராட்டம் குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்கள். மதுரை மாவட்டத்தில் உள்ள மேலூர் தாலுகாவிற்கு உட்பட்ட அரிட்டாப்பட்டி, அதேபோன்று வல்லாளப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் 5000 ஏக்கர் பகுதிகளில் முழுவதிலுமாக இந்த டங்ஸ்டன் எடுப்பதற்கான அந்த கனிம வள ஏலமானது விடப்பட்டிருக்கிறது. மத்திய அரசின் சுரங்கத்துறை சார்பில் இதுபோன்ற அனுமதி அளிக்கப்பட்ட நிலையில் தொடர்ச்சியாக அந்த கிராமத்தினர் பல்வேறு போராட்டங்களை தொடர்ந்து நடத்தி வரக்கூடிய நிலையில் இன்றைய தினம் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அந்த அரிட்டாப்பட்டி மற்றும் வல்லாளப்பட்டி பகுதிகளைச் சேர்ந்த கிராம மக்கள் ஒன்றிணைந்து டங்ஸ்டனுக்கு எதிரான அந்த எதிர்ப்பு குழுவினர் அந்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய நிகழ்வுகளைத்தான் பார்த்து வருகிறோம். தற்பொழுது அந்த நிகழ்வுகள் குறித்து அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கேட்கலாம். தொடர்ச்சியாக இந்த டங்ஸ்டன் கனிம வளத்திற்கான ஏல அனுமதி மத்திய அரசு வழங்கியிருக்கிறது. இன்று மாநில அரசும் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறாங்க. அதே மாதிரி மதுரையை போன்றே திண்டுக்கல் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களையும் தொடர்ந்து இது மாதிரியான ஒரு கனிம வளங்கள் எடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிற தகவல் வந்திருக்கு. 38,500 ஏக்கர் திண்டுக்கலினுடைய சில பகுதிகள், சிவகங்கையினுடைய சில பகுதிகள் உள்ளடக்கி மேலூர் வட்டாரம் முழுவதும் 1996 இந்த முயற்சிகள் தொடங்கியிருக்கு. தமிழ்நாட்டை ஆண்ட எந்த கட்சியும் எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறதுக்கு எந்த நியாயமும் இல்லை. எங்களை பொறுத்தளவு ஒன்றிய அரசு இந்த ஏலத்தை ரத்து செய்ய வேண்டும். பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கணும். பாதுகாக்கப்பட்ட பண்பாட்டு அடையாளமாக மதுரை மாவட்டத்தை அறிவிக்கணும். டங்ஸ்டன் சுரங்க திட்ட எதிர்ப்பு மக்கள் கூட்டமைப்பு சார்பாக வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி. தொடர்ச்சியாக இவர்கள் இந்த டங்ஸ்டனுக்கு எதிராக அந்த கனிம வளங்கள் எடுப்பதற்கு எதிராக மதுரை மாவட்டத்தில் தொடர்ந்து இந்த போராட்டமானது நீடித்து வருவது குறிப்பிடத்தக்கது. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சல்மான்.